ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் ஒரு 7 ஜுவல்லரி மேக்கிங் ஐடியாஸை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி ஜுவல்லரி நாமளே பண்ணுறது, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்பப்போ பண்ணி போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பேங்கிள்ஸில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஒயிட் கலர் பாசி எடுத்துக்கிட்டேங்க. அது கூட இந்த ஜுவல்லரி மேக்கிங் ஒயர் இருக்கும் இல்லையா, கோல்டன் கலர், அதை எடுத்துக்கிட்டேன். இந்த பூலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆன்லைனில் கிடச்சிது, வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒயரில் நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம B7000 அப்படின்ற ஒரு க்ளூ இருக்குது, அதை வேணுனாலும் யூஸ் பண்ணலாங்க. நான் ஒயரில் போட்டு ஈஸியாக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் இந்த பூவை வேறு டிசைன்ஸ், அதாவது கலர் வேணும் அப்படின்னாலும் அப்பப்போ மாற்றிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே நான் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்மை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வளையலில் ப்ளைன் வளையல் இருக்குது இல்லையா, இது சில்வர் கலரில் இருக்குது. இதில் நான் நல்லா சுற்றி டைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 3 போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது நீங்கள் கம்மை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கையில் நம்ம போட்டுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர் எடுத்துக்கோங்க. கிளிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு பூ வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக அதே மாதிரி மணி ஒன்று கோல்டன் கலரு, அதை பூவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதை அந்த கம் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு ஃப்ளவரும் இந்த பாசிலாம் வாங்கி வச்சுட்டு நான் நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறேன். நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஹூக்ஸுங்க. இது இந்த செயின்லாம் மேக் பண்ணுறதுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹூக்ஸ் தான் தனித்தனியாக இருக்குது. அதை கம்பைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கு ஒன்று போட்டு இந்த மாதிரி லாங் செயினாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்லரி மேக்கிங் ஒயர் எடுத்துக்கலாம். இது உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங் ஒயர் எடுத்துக்கிட்டு இதில் நான் ஒயிட் கலர் பீட்ஸ் கோர்த்துக்கிறேங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 கோர்த்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பூவை நம்ம கோக்க போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி பீட்ஸ் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக வேணுன்னா ட்ரெஸ்க்கு மேட்சாக போடுங்க. நான் இந்த பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூ இருக்கு இல்லையா, அது போட்டு இந்த பீட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் கொடுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 பீட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதுவும் உங்கள் கை லென்த்து எவ்வளோ இருக்குது, கை சுற்றளவு எப்படி அப்படின்றத மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பீட்ஸ் வைக்கிறது கொஞ்சம் மட்டும் மணிக்கட்டு அளவுக்கு மட்டும் வச்சா போதும். நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 7 இன்ச் இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டு அந்த ரிங்ஸ் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் லென்த்தாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் லென்த்து கம்மியாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹூக்ஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு கோல்டன் பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஹேங்கிங் பண்ணோம் இல்லையா, அப்போ லுக் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரிங்ஸில் லாஸ்ட்டாக ஒரு கோல்டன் பீட்ஸை தொங்க விட்டுக்கோங்க. நம்ம கையில் இப்படி ஆடும்போது தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் 2 பக்கமும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கையில் கீழே பாருங்கள் ஒரு பீட்ஸ் தொங்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஹூக்கு இப்படி மாட்டுறதுக்கு அதையும் கம்பைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே கையிலேயே திருவி விட்டுருக்கேங்க. உங்கள்கிட்ட அந்த அப்பரேட்டஸ் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் உங்களுக்கு விருப்பமான கலரில் சூப்பராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு கலக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்ப்போம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் செய்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்பப்போ வெளியே போகும்போது பண்ணிட்டு போகலாங்க. அது மட்டும் இல்லை, இதை டிஸ்மேண்டில் பண்ணி கூட இன்னொரு முறை நம்ம வேறு கலரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கம்மல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அந்த கம்மலுக்கு ஒரு கம்பி இருக்கும் இல்லையா செய்கிறதுக்கு, அந்த கம்பி வாங்கியிருக்கேன். இது வந்து லென்த்தாக இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணியாச்சு. இப்போ 2 கம்பி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தாங்க பீட்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண போகிற அதே கம்பி வச்சு அப்படின்னாக்கா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த பீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை உள்ளே போடுறோம். இதுக்கப்புறம் அந்த பின்னாடி பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ரப்பர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து கம்மல் ரெடிங்க. ரொம்ப சிம்பிள் தான். 1 or 2 மினிட்ஸ் தாங்க. இந்த பூவும் இந்த மணி இந்த ஐட்டம்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கலர்ஃபுல்லாக நம்ம எங்கே ஒன்றாலும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ரிங் தாங்க. இதுக்கு வந்து ஒரு ரிங் வந்து நம்ம விரல் சைஸுக்கு வந்து கம்பி எடுத்துக்கலாம். அதை விட 1 இன்ச் அதிகமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு பாசி போட்டு கொஞ்சம் வளைச்சி விட்டு கழட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லா முறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூவை நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கம்மு போட்டு ஒட்டிடுங்க. அந்த பூவும் அந்த பாசியும் வந்து கொஞ்சம் நல்லா கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பொசிஷன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 3 பீட்ஸ் வந்து இந்த பக்கம் போட போகிறோம். லாஸ்ட்டாகவும் வந்து கம் போட்டு அந்த பீட்ஸ் லாஸ்ட் பீட்ஸை வந்து எண்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுக்கு வந்து ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ஒட்டிக்கோங்க. நான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வீடியோவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது புரியலனா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இருக்கும். இதை நம்ம விரலில் இப்படி சுற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவும் அழகாக இருக்கும். இது நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கம்பியை வந்து சுற்றணும் விரலில், அப்படி போடுற மாதிரி இருக்காது. ரிங் டைப்பில் கம்பியாக இருக்கும். அதை நம்ம இப்படி சுற்றி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிங்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஜுவல்லரி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாசி, அதாவது மணி தாங்க. நெக் செயின். அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் செயின் எடுத்துக்கிட்டேன். 3 நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, நான் வந்து கழுத்து ஒட்டி இருக்கிற மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு 3 நூல், அதாவது நான் இது பேர் என்னென்னா நரம்புன்னு சொல்லுவோம், அது மாதிரி 3 சைஸ் எடுத்துக்கிட்டேங்க. அது 3த்தையுமே ஒன்றா இன்சர்ட் பண்ணி இந்த பூவுக்குள்ளே இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறது அந்த பீட்ஸையும் இன்சர்ட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செய்து மணியை கோர்த்து வச்சுக்கோங்க. 3 நரம்பும் வந்து அந்த பீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி கோர்த்துக்கணும். இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதே பக்கம் உள் பக்கமாக எடுத்து பீட்ஸ் பக்கம் வெளியே கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்டன் நம்ம லென்த்துக்கு வந்து பிளாக் பீட்ஸ் சின்ன சின்னதாக சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இந்த பிளாக் பீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 3 நரம்புலேயும் வந்து நம்ம தனித்தனியாக கோக்க போகிறோம். அதை நீங்கள் வந்து முறுக்கி விட்டாலும் ஓகே, இல்லை ப்ளைனாக அப்படியே விட்டாலும் ஓகே. இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டூர் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி வீடியோஸும் வரும், அது மாதிரி டிப்ஸும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஹோம்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம், அது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க உங்கள் நெக் சைஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா உள்ளவே இருக்கிற மாதிரி இருக்குங்க, கழுத்து ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் லென்த்து செயின் வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரெடிமேடாக இருக்கும் இல்லையா, ஹூக் வைக்கிற மாதிரி ஒரு கயிறு, அந்த பேக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து ஒரு வளையத்தை எடுத்துக்கிட்டு அதில் முடிச்சு போட்டுட்டு அந்த கயிறில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இந்த பீட்ஸை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறையவே யோசிச்சுருக்கேன். அது வர காலங்களில் வந்து வீடியோவாக போடுவேன். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ இந்த கயிறு அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்கில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது அப்படி தாங்க நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்னுடைய மூடி தாங்க. இதில் வந்து அந்த ரவுண்டை மட்டும் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெளியில் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணி நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளைனாக இந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான டிசைன் இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளையும் ஏன்ற லெட்டரையும் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். 2 பிளேட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒன்றுத்தில் ஏவும் இன்னொன்றுத்தில் பட்டர்ஃப்ளையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஏவை கட் பண்ணிக்கோங்க. சென்டராக வந்து ஹோல் போடுறதுக்கு அந்த டீ வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னாக்கா நான் வந்து இந்த மாதிரி ஏ ஷேப் கட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டுக்கோங்க. கீ செயினில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக. இந்த லெட்டர்ஸ் நம்ம எது வேணாலும் வந்து கட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கட் பண்ணி கீ செயின் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பட்டர்ஃப்ளை கட் பண்ணியாச்சு. இதில் வந்து பெயிண்ட் வச்சு சும்மா டிசைன்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வரையணும்னு சொன்னாலும் வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர்ஃப்ளை கீ செயினும் ஏ லெட்டர்ஸும் கீ செயினும் செய்தாச்சு.